1999 தான் நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால நினைவு கொள்கிறேன். ஒரு ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலிமா வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்தில் தான் நான் இந்த மின்னலின்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு என்ன விலை அப்போ வரல, என்ன விலை அலைப்பாய்தே வரல, சாரி ரீமா சென்றம் புது கதாநாயகி ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மாணவர், அவர் ஒருத்தர் தான், மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் இன்னும் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் படத்துக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவர்கள் சேர்த்துருக்கோம். எல்லாம் புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்கெல்லாம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லாருக்கிட்ட நல்ல வேலையை வாங்கிடும், அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும், சாதாரண ஆட்களை பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணால் எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த அமைப்பு ஏதோ ஒன்று உட்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். பாலா சார்லாம் இருக்கிறாரு, அவர் இந்த கான்ஃபிடென்ஸ், இது ஜெயிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி ஒன்று பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல, அது எல்லாருக்கிட்ட சேர்ந்து ஆடியன்ஸை கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எப்படி தான் அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது, அப்படி வந்து நிற்பாங்க. பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த பாசிட்டிவிட்டின்றது என்ன நான் நினைக்கிற வந்து மனசில் வச்சு முழுசாக நம்பி நம்ம வேலை செய்யும்போது அது 4 அறையில் இருக்கும், அந்த செவத்துக்குள்ளே இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு ப்ரொமோஷன் போக மாட்டோம், ஆனால் டப்புன்னு வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த ஷோஸ்லாம் கூட அப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ அது மனப்பூர்வமாக செய்யும்போது, இப்போது இந்த படத்துக்கு நான் வரேன். அந்த மினிலேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை க்ரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி நீங்கள் பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் அறிமுகப்படுத்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் நல்லா அவர்களெல்லாம் பாடல்களால் ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கார்பட்டை விரிக்குது. சரி, இந்த படத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் நான் ரொம்ப நன்றி கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. ஸ்டார் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பாய்.